ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸில் இருக்கக்கூடிய ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸாம்பிள் 2 தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்குலர் பார்க் கொடுத்துருக்காங்க. அதோட சைட்ஸ் 128 மீட்டர் அண்டு 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. அப்போ ஏங்கிறது எவ்வளவு 120 ப்ளஸ் 80 ப்ளஸ் என்னது 50 டிவைடட் பை 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 250 டிவைடட் பை 2வா. ஸோ இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வரும்னாக்கா 125. அப்போ எஸ்ஸோட ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு நமக்கு 125 மீட்டர்னு தெரியும். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கணும்னா ஏரியா ஆஃப் நம்ம ட்ரையாங்குலர்னு எடுத்துக்கலாம். இல்லை அந்த பார்க்கோட எது என்ன ஷேப்பில் இருக்குனாக்கா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால இப்போ ஏரியா ஆஃப் பார்க்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னாக்கா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஓகேங்களா. இப்போ எஸ்ஸுங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும் 125வா. இப்போ 125 மைனஸ் ஏங்கிறது எவ்வளவு 120 125 பிங்கிறது 80 சிங்கிறது 125 மைனஸ் 50. இப்போ என்ன எழுதிக்கணும்னா 125 இன்ட்டு 125ல் 120 போயிடுச்சுனாக்கா 5, அதேமாரி 125ல் 80 போயிடுச்சுனாக்கா 45வா இன்ட்டு 75. ஓகேங்களா. இப்போ இதை நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 125 பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னாக்கா 125 எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 25 இன்ட்டு 5. அடுத்தது இந்த இருக்குல்ல 5 அதை இங்கே போடுறோம். இந்த 45 எப்படி பிரிக்கலாம்னா 9 இன்ட்டு 5. அதேமாரி 75 25 இன்ட்டு 3ன்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் கீழே இந்த லைன் போடுறேன் தெரியுமா, அந்த ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 25 இருக்குல்ல, அந்த 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும் 5 இன்ட்டு அடுத்தது இங்கே ஒரு 25 இருக்கா. ஸோ அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், அதில் ஒரு 5 இன்ட்டு அடுத்தது இந்த 9 இருக்குல்ல, 9க்கு ரூட் எடுத்திங்கனாக்கா 3ன்னு கிடச்சிடும். அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது நமக்கு 5 இன்ட்டு இந்த 9 எடுத்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய 5 அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 3. ஓகேங்களா. இப்போ அடுத்தது 5 இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே ஒரு 5 இன்ட்டு 5 என்ன வரும் 25 வருமா. ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கத்துலேயே போடுறேன். 5 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 5 இன்ட்டு 3. ஸோ இந்த 25 இருக்குல்ல, அந்த 25க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும் 5ன்னு கிடச்சிருமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 5 இன்ட்டு 3ன்னு இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25 25 இன்ட்டு 5 எவ்வளவு 125வா. இப்போ 125 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 பேலன்ஸ் 1 3 2s are 6 6 + 1 7 3 1s are 3. அப்போ 375 இன்ட்டு ரூட் ஆஃப் 5 3s are எத்தனை 15 மீட்டர் ஸ்கொயர்டு. இது கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் எவ்வளவு பெரிமீட்டர் ஆஃப் பார்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா மொத்த டோட்டல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம்ல 250ன்னு அதை தான் இங்கே எழுத போகிறோம். அப்போ 250 மீட்டர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த லென்த் ஆஃப் அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கேட்லேருந்து அவங்க ஒரு 3 அந்த கேட்டுக்கு ஒரு 3 மீட்டர் மைனஸ் பண்ணணும். அப்போ 250லேருந்து எதை மைனஸ் பண்ணணும் 3 மீட்டர் மைனஸ் பண்ணணும். அப்போ 250ல் 3 போயிடுச்சுனாக்கா எவ்வளவு 247 மீட்டர். இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எவ்வளோதுன்னு கேட்டிங்கனாக்கா பர் மீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 20 ருபீஸு. ஓகேங்களா. இப்போ நமக்கு எத்தனை மீட்டர் இருக்குது 247. இப்போ 247 இன்ட்டு 2 பண்ணுங்கள். அப்போ எவ்வளவு 7 2s are 14 ரிமைனிங் 4 2s are 8 8 + 1 எத்தனை 9 2 2s are 4. இங்கே ஒரு 0 இருக்கா. ஸோ 0ன்னு போட்டுக்கணும். ஸோ 20 எல்லாம் கூட நீங்கள் இப்படி கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் ஈஸியாக போடுறதுக்கு தான். இங்கே ஒரு 0 இருந்துச்சுனாக்கா இந்த நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 போடுங்க, 2 0 இருந்துச்சுன்னா 2 0, அது மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக போடுறதுக்கு தான். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து இப்போ எவ்வளோ காஸ்ட் வந்து நமக்கு செலவாகுதுனாக்கா 4940 rupees. பாருங்கள், நான் தெளிவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.